இந்த காணொளியின் தலைப்பு இந்த ஏஜி போதகர், அதாவது அசம்பிளி ஆஃப் காட் சபையின் போதகரின் உபதேசம்தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் உபதேசமா என்கின்ற ஒரு கேள்வியை நான் இதோடு கேட்கும்படி விரும்புகிறேன். ஏன் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் என்றால், சமீபத்தில் மதுரையில் நடந்த ஸ்தாபன மாநாட்டில் வெளியிடப்பட்ட, அங்கு கொடுக்கப்பட்ட இந்த புத்தகம், அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது முழு மன்னிப்பை குறித்து. அதாவது ஜான்சன் மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய ஏஜி போதகர் அவர்கள் தேவனுடைய ஊழியர் என்று நான் அவரை மதிக்கிறேன். இதை பற்றி சொல்வதனால் அவரை நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை, ஆனால் தவறுகளை சுட்டிக்காட்டும்படி விரும்புகிறேன். ஹைப்பர் கிரேஸ் உபதேசத்தின் ஆபத்துக்கள் என்கின்ற புத்தகத்தில் அவர் எழுதியுள்ள சில காரியங்களை உங்களுக்கு வாசிக்கும்படி விரும்புகிறேன். குறிப்பாக உடனடி பரிசுத்தம், இதை குறித்து நீங்கள் வாசியுங்கள். ஒரு நபர் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே அவர் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு விடுகிறார். அவர் அதில் எழுதியுள்ளது உடனடி பரிசுத்தம். ஒரு நபர் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே அவர் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு விடுகிறார். விசுவாசிகளுக்குள் ஒருபோதும் பாவ சுபாவம் இருக்காது. எனவே அவர்களை பாவிகள் என்று அழைக்க கூடாது. விசுவாசிகள் செய்யும் பாவத்திற்கு அவர்கள் பொறுப்பல்ல என்று ஹைப்பர் கிரேஸ் கற்பிக்கிறது. இப்பொழுது ஹைப்பர் கிரேஸை குறித்து நான் சப்போர்ட் பண்ணி எதுவும் சொல்ல விரும்பவில்லை, அதை பற்றி எனக்கு அவசியமும் இல்லை. ஆனால் இந்த இடத்தில் பாவிகள் என்று அழைக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்வதை இவர் தவறு என்று சொல்வதன் மூலமாக விசுவாசிகளுக்குள் பாவ சுபாவம் இருக்காது என்று சொல்வதும் தவறு. அவர்கள் பாவம் செய்தால் அவர்களை பாவிகள் என்று அழைக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அடுத்ததாக அவர் புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கையில் பின்னடைவை உண்டாக்குகிறது. ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்தமாகுதல் என்பது வேதத்தின் அஸ்திவார உபதேசங்களில் ஒன்றாகும் என்று ரோமர் 6:22. ஆனால் தேவனின் கிருபை எப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருப்பதால் நாம் எப்படியும் வாழலாம், தொடர்ந்து சுதந்திரமாக பாவம் செய்யலாம் என்று துணிகரத்துக்குள் இந்த பிறல் உபதேசம் விசுவாசிகளை கொண்டு செல்கிறது என்று எழுதியிருக்கிறார். உண்மையான தேவனுடைய கிருபையை குறித்து நாம் பேச வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பை மட்டும் பேசக்கூடாது, பாவத்திலிருந்து விடுதலையும் பேச வேண்டும். எனவே அப்படி ரட்சிக்கப்பட்ட பின்பும் துணிந்து பாவம் செய்யலாம் என்று, தொடர்ந்து சுதந்திரமாக பாவம் செய்யலாம் என்று அவர்கள் சொன்னால் அது தவறானது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்தமாகுதல் என்பது, பரிசுத்தமாகுதல் அப்படி என்று சொல்வது தொடர்ந்து நடக்கக்கூடியது என்று ஒன்றை அவர் சொல்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் மொத்தத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஏற்கனவே நான் காண்பித்தபடி விசுவாசிகளுக்குள் ஒரு பாவ சுபாவம் இருக்கிறது என்பதை இவர் சொல்கிறார். அவர்களை பாவிகள் என்று அழைக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்வதை இவர் தவறு என்று சொல்கிறார். மூன்றாவதாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்ததால் பாவம் செய்யும் பொழுது நாம் பாவி என்ற குற்ற உணர்வு கொள்ளவோ மனம் திரும்பவோ அல்லது நம் பாவங்களை அறிக்கையிடவோ வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த பிறல் உபதேசக்காரர்கள் போதிக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இவர் நாம் பாவி என்று குற்ற உணர்வு கொள்ளவோ என்று சொல்கிறார். அதாவது இது எப்போ வருகிறது என்றால், ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தால் நான் பாவி என்ற குற்ற உணர்வு கொள்ள வேண்டும் என்பது இவருடைய போதனையாக இருக்கிறது. எனவேதான் அவர்கள் சொல்வதை தவறு என்று இவர் சொல்கிறார். மொத்தத்தில் அவர்கள் சொல்வது சரியா இவர் சொல்வது சரியா என்று பார்க்கும் பொழுது இவர் சொல்வதில் உள்ள குறைகளை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் இதை சரி செய்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற இவைகளெல்லாம் தவறோ சரியோ என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, எங்கே பிரச்சனை வருகிறது என்றால், பாவி என்ற வார்த்தை. பொதுவாக பாவி என்ற வார்த்தையை ஏன் இவர் குற்ற உணர்வு, பாவி என்று குற்ற உணர்வு கொள்ள வேண்டும் என்று பாவம் செய்யும் பொழுது அந்த உணர்வு வர வேண்டும் என்று ஏன் சொல்கிறார் என்றால், பாவி என்பவன் பாவம் செய்கிறவன் என்கின்ற ஒரு அர்த்தத்தில் அவர் இதை சொல்லியிருக்கிறார். ஆனால் வேதம் யார் பாவி என்று சொல்கிறது என்பதை நான் உங்களுக்கு முதலாவது காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ரோமர் 5:19 வசனத்தில், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல
ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. யார் பாவி? எப்படி நாம் பாவி ஆனோம் என்றால், நாம் செய்த பாவ செயல்களினால் நேரடியாக அல்ல. முதலாவது நாம் ஆதாமின் சந்ததியில் பிறந்ததினாலேயே, ஆதாமின் சந்ததியில் பிறந்த பிறகு நான் ஒரு பாவத்தையும் செய்யவில்லை என்று சொன்னாலும், ஆதாமின் சந்ததியில் நான் பிறந்ததினால் நான் பாவி என்றுதான் வேதம் சொல்கிறது. இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஆதாமுக்குள் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக அவன் பாவி. இப்பொழுது கேள்வி அந்த போதகத்தில் கேட்க வேண்டியது, நீங்கள் ஆதாமுக்குள் இருக்கிறீர்களா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? அடுத்து அவர் ஒரு பதில் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பின் பாவம் செய்யலாமா? செய்தால் அவர்களை என்னவென்று சொல்வது, அதை குறித்து தனியாக பார்ப்போம். ஆனால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருப்பதினாலே, அவருடைய கீழ்ப்படிதினாலே, ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். அடுத்ததாக பாவ சுபாவத்தை குறித்து அவர் சொன்னதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். இப்பொழுது மீண்டும் இந்த வசனத்தை காண்பிக்கிறேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனுக்குள் தான் பழைய பாவ சுபாவம் இருக்கிறது. அந்த பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது கேள்வி, இது ஏஜி சபை ஏற்றுக்கொண்ட உபதேசமா என்பதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏஜி சபையினுடைய பெயரை அவர் இதில் வைத்து இந்த புத்தகத்தை எழுதியிருப்பதினால் முழு ஸ்தாபனமும் இதை ஒத்துக்கொள்கிறதா என்பது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் என்றால், தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய பழைய மனிதன் இனிமேல் சாகப் போவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சாகப் போவதில்லை. ஒரே அடியாக கிறிஸ்துவுக்குள் நாம் பழைய சுபாவம், பழைய மனிதன் மரித்து விட்டான் என்பதுதான் மிக முக்கியமானது. வேதம் இப்படி சொல்கிறது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு இதோடு சேர்த்து காண்பிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் கிறிஸ்துவுக்குள் வந்ததினால் இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறோம். எனவே இனிமேல் ஆதாமோடு தொடர்புடைய எவைகளும் எனக்குள் இல்லை என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக இங்கே வாசிக்கிறோம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபை. இங்கே ரெண்டு காரியம் பாருங்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இதே வசனத்தை கொண்டு போய் நான் இந்த வசனத்தோடு சேர்க்கும்படியாக விரும்புகிறேன். அதாவது அவர் சொன்ன அந்த வசனம் ரோமர் 6 அதிகாரம் 22 வசனத்தில் பரிசுத்தமாக்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தவுடனே அவன் நீதிமானாகிறான், பரிசுத்தமானாக மாறுகிறான். ஆனால் அந்த பரிசுத்தத்தின் வளர்ச்சி குறித்து ரோமர் 6:22 சொல்கிறது. அப்படின்றால் என்ன அர்த்தம்? ஒருவன் சரியாக வளர்ச்சிக்குள் வரவில்லை என்றால் அவன் பரிசுத்தவான் இல்லை என்பது அல்ல. ஆனால் அந்த பரிசுத்தமாகுதலில், அதாவது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை, டாக்டர் சொல்லுகிறார்கள், இந்த குழந்தை முழு வளர்ச்சியோடு பிறந்திருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அந்த குழந்தையால் எழுந்து நடக்க முடியாது. நடக்க முடியாதனாலே இந்த குழந்தை முடவன் என்று நாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி வரும் பொழுது அது சரியாக நடக்கும். ஒரு நல்ல தாளந்து உள்ள, ஒரு இசை தாளந்து உள்ள ஒருவருக்கு பிறந்த குழந்தைக்குள் அந்த இசை தாளந்து இருக்கிறது என்றால் பிறந்த உடனே அந்த குழந்தை இசை நன்றாக வாசிக்க முடியுமா? வாசிக்க முடியாது. வளர்ந்த பின்பு அது கிடைக்கும். அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நாம் நீதிமான், பரிசுத்தவான் என்கின்ற ஒரு நிலையை நாம் அடைந்து விட்டோம். ஆனால் அதில் நாளுக்கு நாள் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது உண்மை. அந்த வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இன்னும் என்னுடைய பழைய சுபாவம் ஒழியவில்லை என்று நாம் எண்ணிக்கொண்டே இருப்போம் என்றால், நினைத்து கொண்டே இருப்போம் என்றால், நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட அவன் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து விட்டான் என்று நாம் எண்ணாமல் இருப்போம் என்றால், நம்முடைய மனம் மறுரூபம் ஆகாததினாலே நாம் முழுமையான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை, அதாவது நாம் நீதிமான் என்கின்ற ஒரு வாழ்க்கையை, பரிசுத்தவான் என்று அடைந்த ஒரு நிலைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால்,
இன்னும் என்னுடைய பழைய மனிதன் பழைய சுபாவம், பாவ சுபாவம் எனக்குள் இருக்கிறது. நான் ஒருமுறை பாவம் செய்துவிட்டால் மீண்டும் நான் பாவி என்கிற எண்ணங்கள் தான் இந்த முழு வெற்றியை அடையாதபடி தடுக்கிறது. எனவே இந்த புத்தகம் ஒரு அசம்பிளி ஆஃப் காட் சபையினுடைய ஒரு மண்டல போதகராக இருக்கிற ஒருவர் எழுதியிருப்பதினால் இந்த போதகம் அசம்பிளி ஆஃப் காட் சபையினுடைய ஸ்தாபனத்தினுடைய போதனை என்று சொல்ல முடியுமா என்று ஒரு அதிர்ச்சியான எண்ணம் எனக்குள் வருகிறது. இந்த புத்தகத்தை எழுதினவரும் ஸ்தாபனம்தான் அதற்கு சரியான விளக்கத்தை கொடுத்து ஜனங்களை சத்தியத்திலே நடத்த வேண்டும். நாம் எல்லோரும் இணைந்து வளருவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.